வணக்கம் நண்பா நண்பீஸ். எங்க செல்லு செல்லீஸ். நிலநடுக்கம்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஆனா டபுளெட் நிலநடுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜூன் 24 சாயந்திரம் வெனிசுலா நாட்டுல அடுத்தடுத்து 2 பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. சும்மா சாதாரண அதிர்வு இல்லீங்க. கடந்த 100 வருஷத்துல அங்க வந்ததுலயே இதுதான் ரொம்ப மோசமான நிலநடுக்கம்னு சொல்றாங்க. விஷயம் என்னன்னா, முதல்ல 7.2 அளவுல ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு. அது முடிச்ச அடுத்த 39 செகண்ட்லயே, அதாவது ஒரு நிமிஷம் ஆகிறதுக்குள்ளேயே அதை விட பெருசா 7.5 அளவுல இன்னொன்னு அதே இடத்தை தாக்கி இருக்காம். இந்த மாதிரி அடுத்தடுத்து வர்றது தான் சயின்டிஸ்டுங்க டபுளெட் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் வந்த தகவல் படி 164 பேருக்கு மேல இறந்துட்டதா வெனிசுலா நாட்டோட இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம 1000க்கும் அதிகமானவங்க காயமடைஞ்சிருக்காங்க. நிறைய பேரை காணோம்னு இன்னமும் தேடிட்டு இருக்காங்க. யாரகுன்ற இடத்த மையமா வச்சுதான் இது ஆரம்பிச்சது. ஆனா அதோட தாக்கம் தலைநகரமான கிராகஸ், லா குவைரா மாதிரியான இடங்கள்ல ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. கராகஸ்ல 22 மாடி கட்டிடம் உள்பட பல அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்படியே இடிஞ்சு தரைமட்டமாகியிருக்காம். லா குவைரா பகுதியில இருக்கிற அந்த நாட்டோட முக்கியமான சர்வதேச விமான நிலையமான சிமோன் பொலிவர் சர்வதேச விமான நிலையம் பயங்கரமா டேமேஜ் ஆகி இப்போதைக்கு எல்லா பிளைட்டையும் கேன்சல் பண்ணி மூடிட்டாங்களாம். அங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதால அரசாங்கம் நெருக்கடி நிலையை அறிவிச்சிருக்காங்க. ஸ்கூல் காலேஜுக்கு எல்லாம் லீவு விட்டுட்டு அந்த கட்டிடங்களை மக்கள் தங்குற இடங்களாவும் ரிலீஃப் கேம்பாவும் மாத்தி இருக்காங்க. என்ன நண்பா நண்பீஸ், டபுளெட் நிலநடுக்கம்னா என்ன, அதனால எவ்வளவு பாதிப்பு உண்டாகும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மேலும் நல்ல தகவல்களோட வர்றோம், பேசலாம்.